இந்திய அரசியலமைப்பில் மாநில நிர்வாகம் பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா 154 என்ற சட்டப்பிரிவு தான். இந்த 154 என்ற சட்டப்பிரிவுல ஒரு மாநிலத்தோட நிர்வாகம் பற்றி தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களோட அரசின் தலைவர் அல்லது அரசியலமைப்பின் தலைவர் யார் என்றால் ஆளுநர் தான். சரிங்களா? இவரோட பதவி காலம் எவ்வளவுன்னா 5 ஆண்டுகள். ஆனா குடியரசுத் தலைவரோட விருப்பத்தின் அடிப்படையில தொடர்ச்சியாக எந்த மாநிலத்திலும் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக எத்தனை முறை வேண்டுமானால் அவர் பதவி இருக்கலாம். இந்த ஆளுநர்கள் நியமனம் செய்யப்படும் பொழுது குடியரசுத் தலைவருக்கு என்று தேர்தல் முறை வரையறுக்கப்பட்டது போன்று எந்த விதமான தேர்தலும் கிடையாது. குடியரசுத் தலைவர் தான் ஆளுநர்களை நியமனம் செய்கிறார். இவ்வாறு நியமனம் செய்யப்படக்கூடிய ஆளுநர்களை அவரோட பதவியிலிருந்து நீக்குவதற்கு அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அமைச்சரவைக்கோ உயர்நீதிமன்றத்திற்கோ உச்ச நீதிமன்றத்திற்கோ எந்த விதமான அனுமதியும் இந்திய அரசியலமைப்பில் வரையறை செய்யப்படலை. அவரே விருப்பப்பட்டு தனது பணித்துறப்பு கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்குவது மூலமாகத்தான் அவர் பதவியிலிருந்து நீங்க முடியும். சரிங்களா? பொதுவாக ஆளுநர் நியமிக்கப்படும் பொழுது 2 மரபுகள் பின்பற்றப்படும். அது என்ன அப்படின்னா, எந்த மாநிலத்தில் அவர் ஆளுநராக நியமிக்கப்பட போகிறாரோ அந்த மாநிலத்தில் வசிப்பவராக அந்த ஆளுநர் இருக்கக்கூடாது. அதே போல மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய நடுவண் அரசாங்கம் அந்தந்த மாநிலங்களோட கலந்து ஆலோசித்து தான் அந்தந்த மாநிலங்களுக்கான ஆளுநர்களை முன்மொழிய வேண்டும் என்பது விதி. ஆனால் இந்த நடைமுறைகள் வழக்கத்தில் பின்பற்றப்படுவதில்லை. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரிங்களா? அடுத்து இதே போல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஆளுநர் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் கூட ஆளுநராக பதவி வைக்கலாம். அவ்வாறு ஒன்றிற்கும் மேற்பட்ட மாநிலங்களில் அவர் கூடுதல் பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அவருக்கு 2 சம்பளம் வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படும். அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் பொழுது குடியரசுத் தலைவர் சட்டப்பிரிவு 158 3A என்ற விதியின் அடிப்படையில் ஆளுநருக்கான ஊதியம் மற்றும் படிகளை அந்தந்த சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பிரித்து வழங்குவதற்கு குடியரசுத் தலைவர் ஆணை பிறப்பிக்கலாம். சரிங்களா? இவ்வாறு குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படக்கூடிய ஆளுநருக்கு என்று தகுதிகள் இருக்கு. அந்த தகுதிகளுக்கான சட்டப்பிரிவுகள் என்ன அப்படின்னா 157 மற்றும் 158 தான். இதன் அடிப்படையில் இந்தியாவில் ஒருவர் ஆளுநராக நியமனம் செய்யப்படுவதற்கு அவருக்கான தகுதிகள் என்னவென்றால், அவர் இந்திய குடிமகனாக முதலில் இருக்க வேண்டும். அடுத்து அவர் 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். அதே போல நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ அதாவது எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ நடப்புல அவர் பதவியில் இருக்கக்கூடாது. அப்படி பதவியில் இருந்தா கூட அவர் ஆளுநராக பதவி இருக்கும் பொழுது அது காலாவதி ஆயிரும். சரிங்களா? அதே போன்று லாபம் தரும் எந்த விதமான தொழிலிலும் அவர் ஈடுபடக்கூடாது. இந்த தகுதிகளை பெற்ற ஒருவர் தான் ஒரு மாநிலத்தோட ஆளுநராக நியமனம் செய்யப்பட முடியும். சரிங்களா?